ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் மனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. 2 வசனங்கள் தேவனுடைய மகிமையை குறித்து நமக்கு இன்றைக்கு தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வசனம் வாசித்த ஏசாயா 33:17 சொல்லுது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் அந்த ராஜா? இயேசு. யார் அந்த ராஜா? மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும். வாசிங்க. அந்த வசனத்தை கூட நம்ம வாசித்து அப்படியே இந்த பாடல் பாடுவோம். சங்கீதம் 24:7-10 முடிய. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. இந்த இது நமக்கு கர்த்தரை குறிக்கிறது என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இது இயேசுதான், இயேசுவைத்தான் ராஜா என்று குறிப்பிடுகிறோம். வெளிப்படுத்துற நம்ம லூக்கால பார்ப்போம். அந்த வெள்ளாடுகள் செம்மறியாடு பிரிக்கும் பொழுது ராஜா என்ன செய்வாரு? அதை பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல அவர் ராஜாதி ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நித்திய ராஜா. இதெல்லாம் நமக்கு தெரியும். இல்லையா? ஆக ராஜா அப்படின்னு சொல்ல இயேசு எப்ப ராஜாவா மாறுறாரு அப்படின்னா, இப்ப இயேசு ராஜா இல்ல. இப்ப இயேசு யாரு? இப்ப இயேசு ரட்சகர், நம்மை விடுவிக்க வந்த ரட்சகர், பாவத்திலிருந்து நம்மை மன்னிக்க வந்த தேவன். இயேசு தேவனாகவும் ரட்சகராகவும் இயேசு இப்ப நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படும் பூமியில. அப்பொழுது இயேசு ராஜாவாக அரசாங்க இல்லையா? அந்த ராஜா, அதற்காக அந்த கதவு திறந்து வைங்க, தலைகள் எல்லாம் உயர்த்துங்க, தலையில உயர்த்தி வானத்தை நோக்கி பாருங்க என்று சொல்லக்கூடியதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த ராஜா வசனம் என்ன சொல்லுது? அந்த ராஜாவை எப்படி பார்ப்போமா நாம? மகிமை பொருந்த. என்ன மகிமைனா இது அந்த ராஜ மகிமை. அவரை இப்போ நம்ம பார்க்கிற இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அடிபட்டு ரத்தம் சிந்தி அப்படியே நமக்காக பாடுகள் பட்ட இயேசுவை நாம் என்ன செய்தோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலம் வரும், அவருடைய 2வது வருகையின் போது அவர் மகிமை பொருந்தின ராஜாவாக வருவார். நல்லா கவனிங்க. 2வது வருகையின் போது நம்ம எடுத்துக்கொள்ள வருகின்ற பொழுது அவர் மகிமை பொருந்தின ராஜாவாக வருவார். அப்பொழுது நம் கண்கள் அவரை காணும். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அவரை ராஜாவாக நாம் பார்ப்பது என்பது, அவருடைய மகிமையை பார்ப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிசயமான காரியம். அதனால இதுக்கு முன்னால உள்ள அதிசயங்கள்லாம் நீங்க எத்தனை அதிசயங்களை பார்த்தீங்களோ, ஆனா இந்த அதிசயத்தை நாம் பார்ப்பதற்கு தயாராக இருக்கணும். யார் பாப்பா இந்த அதிசயத்தை? பரிசுத்தவான்கள் பார்ப்பார்கள். வேற யார் பார்ப்பா? நீதியாக இருப்பவர்கள் இருக்கிறவங்க பார்ப்பாங்க.
அப்புறம் அன்போடு இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இரக்கம் உள்ளவங்க பார்ப்பாங்க, நீதிமான்களாய் வாழ்கிறவங்க இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் இந்த உலகத்துல இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டோம், நான் வாழும்போது நல்ல நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல கல்யாணத்தை முடிக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வருமானம் வரணும், இப்படி கார்ல போகணும், இல்ல சுற்றி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கணும், அங்க போகணும். இது எல்லாம் நமக்கு நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் காட்டிலும் அவருடைய 2வது வருகையில அவரை மகிமை பொருந்தினவராக நான் பார்க்கிறேன். அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அதை விட பெரிய அதிசயம், பெரிய ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்ல. நமக்கு இயேசு ராஜாவை இப்போவே தரிசனத்துல பார்த்தாலே எவ்வளவோ அப்படியே என்னது நம்ம அப்படியே நம்ம என்னது என்னது புல்லரிக்குது, அப்படியா இங்கிலீஷ்ல கூஸ் பம்ப்ஸ். சரி, அப்படி ஆயிடும். அப்படியே நானா அப்படி கிள்ளி கூட பாத்துக்கலாம் இல்ல. இப்போ நம்ம ஆண்டவர் கனவுல வந்தாலே இவ்வளவு நேரடியாக நம் கண்களால் நாம் அவரை ராஜாவை மகிமை பொருந்தினவராக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அதிசயத்தை காண்பவர்களாக இருக்கிறோம். அந்த நீங்கள் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த 10வது இந்த அதிசயத்தை கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காணப்படுவார். அந்த மகிமை பொருந்தினவராக அப்படின்னு சொல்றோம். அதனால மகிமை பொருந்தினவராக. அப்புறம் மகிமைனா என்ன? நம்மளும் நிறைய பயன்படுறோம். தேவனுக்கே மகிமை மகிமை உமக்கன்றோ எல்லாம் சொல்றோம். நம்மளுக்கு சொல்றோம் மகிமை பேர் கூட மகிமான்னு வச்சுக்கிறோம். இல்ல மகிமை நிறைய இருக்கு, மகிமையில பேர்கள் நிறைய இருக்குது. அது மகிமைனா என்ன? குளோரினா என்ன? ஆமா, குளோரி ஆங்கிலத்துல குளோரின்னு வச்சுக்கிறோம். குளோரினா என்ன? மகிமைனா என்ன? ராஜாவை மகிமை பொருந்தினவராக பார்ப்போம் அப்படின்னா என்ன மகிமை? அது என்ன மகிமைனா என்ன? நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? இத்தனை நாள் நம்மளும் என்ன செஞ்ச கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க மகிமைனா? ஆண்டவரே இப்படி மகிமையால் நிரப்போம். ரொம்ப ஃபேவரட் சாங், ஒரு மகிமையின் மேலும் இந்த ஜனத்தை மூடுது அப்படின்னா எப்படி? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தினால ஆண்டவர் மகிமை பொருந்தினவராக வர்றாரு சொன்னா தேவ பிரசன்னத்துல வர்றாரா? சொல்லுங்க, கை தூக்குங்க. அது பாஸ்டமாவா கை தூக்குறது? என்ன 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 யோசித்து பாருங்க. மகிமைனா என்ன? நீங்க யோசித்தாதான் அடுத்து இந்த ஆண்டவருடைய மகிமையை பத்தி யாராவது பேசினாலோ அல்லது நீங்க உங்க வாயில நீங்க உச்சரிக்கும் போதோ அதனுடைய உண்மையான அர்த்தம் நீங்க என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஆமா, ஜனங்கள் அவரை பார்க்க முடியாதபடி இருந்துச்சு. நம்ம பார்ப்போமே, நம்ம பார்ப்போம் சொல்லுது. மோசையை பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை மோசேயுடைய முகத்துல மறைக்கல, பிரகாசமாக இருந்தது. அவ்வளவு பிரைட்டா இருந்துச்சு. இப்போ மகிமை என்பது நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒண்ணு. கரெக்ட் இல்லையா? மகிமைனா நான் மகிமையை காண்பேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது என்னை பிரகாசிக்க பண்ணும். இப்ப என் முகத்தை அடுத்தவங்க என்ன செய்வாங்க? பாக்குறதுக்கே அப்படி பூசுவாங்க. முகத்தை பார்த்து பேசு அப்படின்னா முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கிறது. அதை பார்த்து பேசுறதுக்கே பயம் வரும். முகத்துக்கு நேரம் நிக்கிறதுக்கு பயம் வரணும். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. சரி, வேற நீங்க மகிமை நல்லது. வேற மகிமைனா என்ன? வல்லமை. என்ன வல்லமை? துன்பத்துல கூட தாங்குகிற ஒரு வல்லமை. எவ்வளவு பாடுகள், நீதி நிமித்தம், பசிதாகத்தின் நிமித்தம், எந்த துன்பத்திலும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற தேவனுக்காக நிற்கின்ற வல்லமை கொடுக்கிறார்கள். அது மகிமையை குறிக்கிறது. யார் சொல்லுது? யார் இந்த மகிமை நம்ம வேதத்துல யார்கிட்ட பாக்குறோம்? இந்த மகிமையை யார்கிட்ட பாக்குறோம்? யோவான், ஸ்தேவான் அந்த துன்பத்தின் மத்தியிலும் கல்லெறிஞ்சு அடி வாங்கிட்டு இருக்கும் போதும் வேற எதை பார்த்தான்? தேவனுடைய மகிமையை பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாடுகள், துன்பங்கள் நமக்கு வருகின்ற பொழுதும் நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஆண்டவருடைய அந்த அந்த மகிமையை காண்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு
கொடுப்பார். துன்பத்துல சோர்ந்து போய் விழுந்து விட மாட்டோம். நீ கஷ்டத்திலே போய் விழுந்துட மாட்டோம். நம்ம தேவனுடைய மகிமையை காண்போம். அந்த குருடன், பிறவி குருடன், இவன் இப்படி இருப்பது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் இல்ல. தேவனுடைய மகிமை அவன் மேல வெளிப்பட்டுச்சா? பிறவி குருடனே பார்வை அடைந்தான். இல்லையா? இப்ப தேவ மகிமை என்பது நம் இருளிலே குருடாய் கிடக்கின்ற, கண்ணு இருந்தும் குருடாய் இருக்கின்ற நமக்கு தேவ மகிமையானது நம்மை காண செய்கிற, பார்வை கொடுக்கிற, வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறது மகிமை. இல்லையா? இல்லையா? அப்புறம் வேற வேற என்ன மகிமை இருக்குது? ஆலயம் மகிமையால் நிரம்பி இருந்தது. உள்ள போகிறதுக்கே முடியாம இருந்தாங்க. சாமுவேல் வாசிக்கிறோம்ல, உள்ள போ ஆலய மகிமையால் இருந்தது. அப்படின்னா தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய வெளிச்சம் உள்ள நிரம்பி இருந்தது. இல்லையா? மகிமை அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஒரு பரிசுத்தம், தேவனுடைய ஒரு பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பிரசன்னம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் தேவனுடைய மகிமை. அப்ப தேவ மகிமை என்னில வெளிப்படணும் அப்படின்னா எனக்குள்ள என்ன வரணும்? தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வரும்போது நான் அவருடைய மகிமையை காண்கிறதாய், அவருடைய மகிமை எனக்குள்ள வெளிப்படுகிறதாய், என்னிலிருந்து மகிமை என்னில் இருக்கிற மகிமையை, தேவ மகிமையை மற்றவர்கள் காண்பவர்களாய் நாம் இருக்கோம். புரிஞ்சதுன்னா ஒரு கரங்களை தட்டி தேவன். இப்ப இந்த தேவனுடைய மகிமை எது சொன்னேன்? பரிசுத்தம். தேவனுடைய நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவர்களாய் இருக்கும். தேவனுடைய நீதி, தேவன் நீதி உள்ளவர் இல்லையா? அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். மூன்றாவது தேவனுடைய அன்பு, அடுத்து இரக்கம். இதெல்லாம் எனக்குள்ள என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அப்போ நான் தேவனுடைய மகிமையை காண்கிறேன். என்னிடத்திலே மற்றவர்கள் தேவ மகிமையை காண்கிறார்கள். எனக்குள்ள தேவ மகிமை இறங்கி ஒரு மகிமையின் மேகம் நம்மளை மூடுதுன்னு சொன்னா, இங்க நிக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வந்து வரணும். இங்க இருக்கிறவங்களுக்குள்ள அன்பு வரணும். இங்க இருக்கிறவங்களுக்குள்ள இரக்கம் இருக்கணும், வல்லமை இருக்கணும். அவங்க அந்த தேவனுடைய பிரசன்னத்துல நிரம்பி இருக்கணும். அப்பதான் அந்த உங்களை மகிமை மூடி இருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிச்சிச்சு அப்படின்னு சொன்னா தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய நீதி, இதெல்லாம் என்னிடத்திலிருந்து என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அப்படி யாரிடத்திலிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படுதோ அவங்க தேவனுடைய ராஜாவை எப்படி பார்ப்பாங்கன்னா மகிமை பொருந்தினவராய் காண்பார். லேலுயா, லேலுயா, ஆமே. இப்ப இந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அல்லது எப்படி காண முடியும் அப்படின்னு சொன்னா, வேத வாசிப்பின் மூலமாக தேவனுடைய மகிமையை காண முடியும். வேதம் வாசி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலோ அல்லது தூங்குவதற்கு முன்னாடியோ, பெரும்பாலும் அதிகாலையில தேவனை தேடுவது. அப்போ பைபிளை எடுத்து நான் வாசிக்கின்ற பொழுது இந்த வசனத்தின் வழியாக தேவனுடைய மகிமை என்னில் வெளிப்படும். அப்படியே படிக்கும் போதே அப்படி ஒரு பிரகாசம், அந்த ஒளி பிரகாசம் என்ன செய்ய முகத்துல பிரகாசி. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய முகம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி ஒரு பிரகாசத்தை அடைகிறது. என்னை காண்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்போ இன்னைக்கு பூரா ஒண்ணுமே விளக்கல, இருந்து வந்து ஓ முகத்துல முடிச்ச பாரு அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா
சும்மாவே நம்மளுக்கு கோபம் வரும் இல்ல? ஆனா கிறிஸ்தவனுக்கு ரொம்ப கோபம் வரணும். ஏன்னா தேவனுடைய மகிமையான பிரசன்னம் என் முகத்துல இல்லைன்னு அர்த்தம். புரியுது? புரியுதா புரியலையா? ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ராஜா இருந்துச்சு, முதல்ல அந்த வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் வந்திருக்கான், ராஜாவுடைய சேவகன். அவன் முகத்துல முதல்ல முடிச்சுட்டான். அன்னைக்கு ராஜாவுக்கு பார்த்தா அப்ப எல்லாம் துக்கமான செய்திகளா வந்துட்டு இருக்கு. அவன் படையெடுத்து வர்றான், அவருக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, பூரா துக்கமான செய்திகளா வரவும் அவருக்கு ராத்திரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ராத்திரியோ சாயங்காலமோ யோசிச்சிருக்காரு. அப்போ ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி நடக்குது, இன்னைக்கு காலையில எவன் முகத்துல முழிச்சோமோ அப்படின்னு யோசித்து பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த சேவகன், காலையில அந்த சேவகன் முகத்துல முழிச்சதுதான் நம்மளுக்கு பூரா இப்படி நடக்குது. கூப்பிடுறா அந்த சேவகனை அப்படின்னு. சேவகன் வந்து, உன் முகத்துல நான் முழிச்சதுனால இன்னைக்கு பூரா எனக்கு ஒன்றும் சரியில்லை, ஒண்ணுமே விளங்கல, அதனால இவனை சிறை சேதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். உடனே அங்க அந்த பக்கத்துல ஒரு மந்திரி இருந்திருக்காரு. அவரு என்ன ராஜா இப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமா, அவன் முகத்துல முழிச்சதுனால தான் எனக்கு இன்னைக்கு நாள் சரி. அவன் முகத்துல முழிச்சதுனால உங்களுக்கு நாள் சரியில்லை, அவனுக்கு தான் நாள் சரியில்லை. யாருக்கு நாள் சரியில்லை? சேவனுக்கு தான் நாள். உங்களுக்காவது கஷ்டம் தான் வந்துச்சு, அவனுக்கு தலையே போச்சு, உசுரே போச்சு அவனுக்கு. அவன் இன்னைக்கு பார்த்து உங்க முகத்தை முழிச்சிருக்கான் பாருங்க இன்னைக்கு அப்படின்னா. இது மாதிரி நம்மளுடைய முகத்துல எப்படி இருக்கணும், நம்மளை பார்க்கிறவங்க இந்த அம்மா முகத்துல போய், இந்த ஐயா முகத்துல போய், இந்த ஆள் முகத்துல போய் காலங்காத்தால முடிச்சப்பான்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்கள போய் பேசினா எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்க அப்படியே பார்த்தா அவங்கள என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் அவங்க பார்த்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவது கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்குது. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நம்மை பார்க்க வேண்டும். எதுக்கடுத்தாலும் எரிஞ்சு விழுகிற சில முகங்கள் இருக்குது. தண்ணி கிடையாது, எனக்கு தண்ணி, அவ்வளவுதான். உன் கையால நான் தண்ணி வாங்கி குடிச்சா உசுரா இருக்கும். எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு ஒரு அன்பான ஒரு வார்த்தை கிடையாது. இதை அப்படி இருக்கு. குடும்பத்துல அப்ளை பண்ணி பாருங்க. புருஷனாரே பொண்டாட்டி மேல எரிஞ்சு எரிஞ்சு உழுக வச்சுக்க, என்ன சொல்லு வா, இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி பேசுவாங்க. தமிழ்ல ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்லுவாங்க, வா போ, அவ்வளவுதான். இதெல்லாம் செல்லாது. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அதே போல மனைவி சொல்லு, சரி, பின்னு வைக்கிற, வேற என்ன, இப்படி மனைவி. அப்ப பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அதான் ஒரு பையன், ஸ்கூல் பையன் கேட்டாங்களா, அவங்க அப்பா பேர் என்ன, சனியனு அப்படின்னா, உங்க அம்மா பேரு பிசாசு, என்ன இப்படி சொல்றாரு? எங்க அப்பா அப்படிதான் கூப்பிடுவாரு, எங்க அம்மா அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை பாக்குதுங்க, பெற்றோர் செய்யறத பிள்ளைங்க பாக்குதுங்க. அம்மா அப்பாவை எப்படி கூப்பிடுறாரு பாக்குதுங்க, அப்பா அம்மாவை எப்படி கூப்பிடுறாரு பாக்குதுங்க. நாளைக்கு ரிப்பீட் நம்மளுக்கு தான் வரும், வேற எங்க வராது. இதையே போய் அவங்க கொண்டாட்டே போய் செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு தான் செய்வோம். அவங்க கொண்டாட்டே பத்திரமா வச்சுக்குவாங்க, அவங்க புடிச்சத பத்திரமா பார்த்துக்குவாங்க. இல்லையா? இந்த மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ வசனத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து காலையில நீங்க இந்த முகத்துல முழிங்க, கர்த்தருடைய முகத்துல முழிங்க. அப்படியே கண்ணை தடவி அப்படியே பைபிளை எடுத்துட்டேன் அப்படி நல்லா முகத்தை கழுவிட்டு நல்லா பல்ல விளக்கிட்டு போய் பைபிளை திறந்து முதல்ல அதை படிங்க. அந்த நாள் பூரா சந்தோஷமா இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி எல்லாம் மாறும். ஒரு நாளும் பைபிள் படிக்காம இருந்தது இல்லை அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது, பளிச்சு நடிக்குது அப்படின்னு சொல்லணும். இது நம்முடைய முகங்களை மாற்றிய உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை. அதனாலதான் சொல்லிட்டு சொல்றாரு,
1வது வசனத்துல யோவான் 1:1 சொல்லிட்டு ஆதியிலே வார்த்தை இருந்து சொல்லிட்டு அது 9வது வசனம் சொல்லுவாரு மெய்யான ஒளி அந்த ஒளி. இந்த வார்த்தை மெய்யான வார்த்தை. இத வாசிக்க 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 உங்க எல்லாம் மாறும். முகத்துல ஒரு பிரகாசம் வரும். வேத வசனத்தை தினம் இதுவரைக்கும் தினமும் வாசிக்கல, எப்பயாவது வாசித்துருவேன் அப்படின்றவங்க கொஞ்சம் தினமும் காலையில முதல்ல எடுத்தோன்னு வேதத்தை எடுத்து திரும்ப திரும்ப சொல்றோம். இது இல்லாம நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை. இந்த வசனம் தான் நம்மள என்ன செய்யுது, ஒவ்வொரு வசனமும் ஜீவன் உள்ளதும் உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. 119 சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எலும்பை ஊடுருவ புகுந்து உயிர்ப்பிக்கிறது. ஆமே. அடுத்தது முதலாவது நம்ம இந்த மகிமையை பரிசுத்த வேதத்தை வாசிப்பதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். 2வது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இறங்கி நம்ம என்ன செய்யறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார், நம்மை நிரப்புகிறார். அப்போ வசனத்தை வாசிட்டு அடுத்து நான் கேட்க வேண்டியது என்ன, ஆவியானவரே என்ன நிரப்புங்க, என்னை இன்னைக்கு நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் நிரப்புற. ஏன்னா எனக்கு தெரியாது எந்த பக்கம் ஓட்டை இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு ஓட்டையில தண்ணி போயிட்டே இருக்கலாம். அதனால நான் எப்பயுமே நினைச்சுட்டே இருக்கணும், என்னை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்லுவோம், பரிசுத்தாவி வருவது தெரியும், போவது தெரியாது. ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் பண்ணிட்டேன், நான் அன்னைக்கு ஏதாவது தவறு பண்ணிட்டேன், என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. இந்த தம் அடிக்கிறவங்க, இந்த தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உள்ள அந்த நிக்கோடின் வந்து குறைய குறைய கேட்குமா, அந்த ஆல்கஹால் குறைய குறைய கேட்குமா, தொடர்ந்து அதை இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த கடலை இருக்கு பாருங்க, நிலக்கடலை, அது ஒண்ணு சாப்பிட்டு யாராவது நிப்பாட்டி இருக்கீங்களா? ஒரே ஒரு கடலை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி நிப்பாட்டி இருக்கோமா? நிப்பாட்ட மாட்டாங்க. திரும்ப இன்னும் வேறு வேறு கொடுத்துட்டே இருந்தா ஒரு தண்ணி எண்ணெயெல்லாம் ஒரு படியே காலி ஆயிடும். அவன் கேட்கும் திரும்ப, நான் வசனத்தை உட்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் அதிலே நடத்துவார். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் என்ன செய்ய வேண்டும், நம்மளுக்கு வேணும். யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினவராக இருக்கிறாரோ அவங்க முகம் பிரகாசம். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. அது தேவ மகிமையை வெளிப்படும். இப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பது உங்களை பார்க்கின்ற பொழுது, என்னை பார்க்கின்ற பொழுது தெரிந்து இவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால கிறிஸ்தவங்களை என்ன செஞ்சலாமா, எளிதாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா? இப்போ நான் கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறவன்றது நீங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு வேணா கேட்கலாமே ஒழிய, நீங்க சபைக்கு போறவங்க என்ன சொல்றது, நீங்க கிறிஸ்தவங்களான்னு யாராவது கேட்டாங்கன்னா அது பெரிய கேள்வி. நீ கிறிஸ்தவங்களா? அப்போ எனக்குள் நான் கிறிஸ்தவன் என்பதே தெரியல அவருக்கு. நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்டா கூட சொல்லலாம், சபையினுடைய இதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சில பேர் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கிறிஸ்தவங்க. ஏன்னா அந்த முகம் தேவன் பிரகாசிக்கப்பட்டு தேவ மகிமை வெளிப்படுகின்ற முகமாக தேவன் வைத்திருக்கும். இல்லையா? ஆமென். நீங்க எத்தனை பேர் கிறிஸ்தவங்க? ஆமென். எத்தனை பேர் சபைக்கு போறவங்க? முதல் கேள்விக்கு 2வது கேள்விக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமென். உங்க முகங்கள் எல்லாம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர். 3வது ஒன்று பார்க்கிறோம், ஜெபம். நாம் ஜெபிக்கின்ற ஜெபமானது நம் ஜெபத்திலே அதிகமாக நாம் இருக்கின்ற செய்கின்ற பொழுது, ஜெப அனுபவங்களை அதிகமாக பெற்றுக்கொள்கின்ற பொழுது தேவனுடைய மகிமையானது நமக்குள்ள என்ன செய்யப்படுது, பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவனுடைய பிரசன்னத்துல நின்று, தேவனுடைய சமூகத்துல நின்று ஜெபித்து விட்டு, அதுதான் மோசே வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலையும் அந்த தேவனுடைய சமூகத்துல நின்று அவன் பேசிட்டு, அவன் ஜெபம் பண்ணிட்டு அவன் வருகின்ற பொழுது அவன் முகம் எப்படி இருந்துச்சு, மகிமை வெளி. நிறைய ஜெபம் பண்ணணும். ஜபிக்கின்ற அனுபவம், நிறைய ஜபிக்கின்ற அனுபவத்தை உடையவங்கள்
உடையவங்கள்ட்ட தேவனுடைய மகிமையானது என்ன செய்யும்? வெளிப்படும். அவர்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக பார். நிறைய ஜபம் ஜபமா, எனக்கு ஜபம்லாம் பண்ண தெரியாது. ஏதாவது சொல்லு, ஏதாவது. அதுக்காகத்தான் அப்பா கிட்ட பேசுறது மாதிரி பேசுப்பா. எங்க அப்பா கிட்டே பேச மாட்டேங்க. அப்போ ஜபம் ஆண்டவருக்கு எனக்கும் உள்ள உறவு. நான் அவர்கிட்ட பேசுறேன், அவருடைய மகிமை என் மேல் வெளிப்படும்படியாய் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் அவருடைய மகிமையை காண்கிறேன். அந்த தேவ மகிமையை காணுற ஜபம். யார் இடத்துலலாம் நல்ல ஜபம் இருக்கிறதோ நிச்சயமா அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, 4 பேர் நிற்பாங்க. 4 பேர் நிற்கும் போது உங்ககிட்ட வந்து எனக்காக ஜெபிச்சுக்குங்க சிஸ்டர், எனக்காக ஜெபிச்சுக்குங்க பிரதர் சொல்லிட்டு போறாங்கன்னா அவங்க உங்க முகத்துல தேவனுடைய மகிமையை காண்கிறாங்க. வந்தவங்க அப்படியே பேசிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா வித்தியாசம் இல்லை. அப்ப எவ்வளவுக்கு அதிகமாக நான் ஜெபிக்கிறவளாக நான் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு ராஜாவை மகிமை பொருந்தினவராக நான் பார்க்கிறேன். அடுத்து விசுவாசத்தின் வாழ்க்கை. இயேசு மீண்டும் வருவார், அவரை மகிமை பொருந்தினவராக நான் பார்ப்பேன், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த விசுவாசத்துல வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் மகிமை உள்ளவராக தம்மை வெளிப்படுத்துவார். விசுவாசம் இருக்கணும். எல்லாம் இருக்குது. விசுவாசம் இல்லைன்னா மற்றதுமே விழுந்து போயிடும். அது வேத வசனம் வாசிக்கிறது. 2வது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அல்லது நிரம்புவது, ஒரு ஜபத்தில் நிலைத்திருப்பது, விசுவாச வாழ்க்கை வாழ்வு. இந்த 4 காரியங்களும் இயேசு ராஜாவை நான் மகிமை பொருந்தினவராய் பார்க்கும்படிக்கு நான் அதிசயத்தை காண்பவனாக. அல்லேலூயா. அப்போ மோசே, ஸ்தேவான், பவுல் தேவனுடைய மகிமையை பார்த்தாரா? பவுல் பார்த்தார்ல, அந்த வெளிச்சத்தை கண்டேன் இல்ல, வெளிச்சத்தை பார்த்து. பவுலுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகள் தான் பின்பகுதியெல்லாம். அதாவது தேவனுடைய மகிமையை நம்ம அவ்வளவு எளிமையாக நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சில அனுபவங்களின் மூலமாக, சில காரியங்களின் மூலமாக தான் தேவ மகிமையை காண முடியும். அதனால இப்போ மகிமை நம்மளுக்கு குளோரி நிரப்புச்சுன்னா, தேவ பிரசன்னத்தில் நிரம்புறவங்களுக்கு அவர் குளோரி நம்மளை நிரப்புவாரு, அவருடைய மகிமை நிரப்பும். இல்லைன்னா வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரம் மாத்தினார். மகிமை தேவனுக்குரியது. அந்த மகிமையை நாம் பார்க்கின்ற பொழுது, அது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மகிமை எனக்குள்ள வெளிப்படணும். புரியுதுங்களா? எனக்குள்ள நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில பரிசுத்தம், அன்பு, இரக்கம், நீதி, தேவ ஆண்டவர்கிட்ட காணப்பட்ட எல்லா காரியங்களும் எனக்கு வெளிப்படும் போது, பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை, அபிஷேகம், ஜபம், இதெல்லாம் என்னிட்ட இருந்து வெளிப்படுகின்ற பொழுது தேவனை நான் என்ன செய்வேன்? மகிமை பொருந்தினவராக காண்பேன். அந்த அதிசயம் நடக்கும். 40:5 எடுங்க. 40:5 வாசித்தீங்கல்ல. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிய வரும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்க மேல தேவனுடைய மகிமை இருக்குதுன்னு சொன்னா அது என்ன செய்யப்படும்? வெளியரங்கம் படுத்தப்படும். ஏன்னா ஆண்டவருடைய மகிமை அவரிடத்துல இருக்கும் போது அதை வெளிப்படுத்துகிறார். அவர் மகிமை என்னிடத்துல வரும்போது என் மூலமாய் அது என்ன செய்யப்படுது? வெளிப்படுத்துவார். ஆனா வெளிப்படுத்தப்படுவது என்னுடைய மகிமை இல்ல, யாருடைய மகிமை? தேவனுடைய மகிமை. அதுல தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. என்னுடைய மகிமை வெளிப்படல, என்னுடைய பெருமை வெளிப்படல, என்னுடைய கனம் வெளிப்படல.
என்னுடைய மேன்மை வெளிப்படல, தேவனுடைய கனம். தேவன் யாரு, இயேசு யாரு, அவருக்கு என்ன மகிமை, அவர் என்ன செய்யறாரு, இது எல்லாம் எனக்குள்ள இருந்து என்ன செய்யுது, வெளிப்படுது. அப்பதான் சொல்லுவாங்க, என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன் அப்படின்னா. அப்போ மகிமை வெளிப்படுவது என்பது நான் எடுக்கிற முயற்சியில இல்ல, அது தேவனிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படுது. எப்படியாவது இந்த மந்திரவாதி எலிமா மந்திரவாதி மாதிரி எப்படியாவது காசை கொடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்கிறோம் இல்லையா, எப்படியாவது அதை பெற்றுக்கொள்றேன், நானும் வாங்கிக்கிறேன், எனக்கு காசு தர்றேன், எவ்வளவு வேணும் அப்படி என்று சொல்லி மனித முயற்சியினால வருவது அல்ல. இந்த மகிமை தேவனிடத்திலிருந்து வருகிறது, மறந்துடக்கூடாது. தேவனிடத்திலிருந்து வருகின்ற தேவனுடைய மகிமை. நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய பெருமையை பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய கனத்தை பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. எனக்குள்ள இருந்து வருவது எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய. நான் பரிசுத்தமா வாழ்றேன் சொல்ல, இயேசுடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்குது, என்னை வாழ வைக்குது. வேலையா அந்த பரிசுத்தம் என்னை என்ன செய்யுது, வாழ வைக்குது. அதனால எதுவும் நான் சொல்லிக்கொள்ள ஒண்ணுமே இல்லை. என்னால் என்று சொல்ல ஒன்றும் இல்லை ஏசப்பா, நான் தான் என்று சொல்ல எதுவும் இல்லை ஏசப்பா, இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை ஏசப்பா, நான் தான் என்று சொல்ல ஒன்றும் இல்லை ஏசப்பா, ஒன்றும் இல்லை ஏசப்பா, எதுவும் ஏசப்பா, நான் தான் என்று சொல்ல ஒன்றும் இல்லை ஏசப்பா, என்னால் என்று சொல்ல ஒன்றும் இல்லை ஏசப்பா, நான் தான் என்று சொல்ல எதுவும் இல்லை. இப்போ குடும்பத்துல, நம்மளுடைய குடும்பத்துல வருஷம், நம்மளுடைய குடும்பத்துல தேவனுடைய மகிமை என்னிலிருந்து வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? என் குடும்பத்துல என்னுடைய மகிமைனா தேவன் எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமை வெளிப்படுவதற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் கணவருக்கு அது வெளிக்கொண்டு வருவதற்கு, தெரிவதற்கு. வெளியரங்கமாக சொல்லிட்டாங்களே, 2 காரியம் வெளியரங்கமாகும். பாவமும் வெளியரங்கமாகும், பரிசுத்தமும் வெளியரங்கமாகும். பாவத்தை மறைச்சிட்டோம்னு சொல்ல முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் அது என்ன செய்யப்படும், வெளியரங்கமாய்த்தான் தீரும். அது வெளியரங்கமாக்கப்படும். ஏன்னா பிசாசு சாதாரணமானவன் இல்லை, அவன் கொஞ்ச நாள் பார்ப்பான், அவனுக்கு எதிராக ஆள் இருந்துச்சுனாக்க வெளிப்படுத்திடுவான், வெளியரங்கமாக்கிடுவான். அதாவது ஒரு போதகர் மறைவான ஒரு பாவம் செய்துட்டு, ஒரு வேசித்தனமான ஒரு பாவம் செய்துட்டு எவ்வளவு வேணாலும் என்ன செய்வாரு, பிரசங்கத்தை பண்ணுவார். பிசாசு ஒண்ணுமே செய்ய மாட்டான். 10 பேர் இருக்கும்போது ஒண்ணும் செய்ய மாட்டான். அதே 100 பேருக்கு முன்னாடி ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதே 10,000 பேர் இருக்கும்போதும் வெளிக்காட்ட மாட்டான். 1,00,000 பேர் இருக்காங்க பாருங்க, அந்த 1,00,000 பேர் அந்த போதகனுடைய பிரசங்கத்தை கேட்டு அப்படியே நிற்கும் போது அவனுடைய அந்தரங்க காரியத்தை வெளிப்படுத்தும். ஏன் 10 பேர் இருக்கும் போதே வெளிப்படுத்தினா அவன் திருந்து இருப்பான்ல? இல்ல, அவனுக்கு தேவை 10 பேர் இல்ல, 1,00,000 பேர் இயேசுவை விட்டுட்டு, விசுவாசத்தை விட்டுட்டு வெளியேறி போகும். அதனால நம்ம பண்ணின பாவம் வெளியே தெரியல, நம்ம பேசுற பேச்சு வெளியே தெரியல, நம்ம சொன்னதெல்லாம் வெளியே தெரியாதுன்னு நினைக்கிறது இல்ல. எப்பயாவது ஒரு நேரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான். சரியான நேரத்துல நம்மள அப்படி உயர வந்து நிற்கும் போது போடுவான், மகளை பின்னாடி குண்டை தூக்கி போடுவான். அவ்வளவுதான். அப்படியே மேல நிக்கிறாள், என்ன செய்ய, அதெல்லாம் பாதாளத்துக்கு தள்ளி. நான் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நான் இப்படிலாம் நினைச்சிருந்தேன், நான் இப்படி நினைச்சு, இவங்கெல்லாம் இப்படிதானா, இந்த மாதிரியான காரியத்துக்கு தான் அவன் காத்துக்கிட்டே இருக்கான். ஒருபோது அந்த ரங்கத்துல உங்க பாவங்களை வெளிப்படுத்த மாட்டான். உங்களுக்குள்ள பாவங்களை பிசாசு கண்டித்து உணர்த்துகிறவர் யாரு? ஆவியானவர் தான்.
அவன் பிசாசு என்ன செய்வான்? விடு, யாருக்கும் தெரியாதுல, விடு, யாருக்கும் தெரியாது. யாரு இதெல்லாம் யார் பார்த்தா? யார் பார்த்தா? இதெல்லாம் யார் கேட்டா? யாரும் கேட்கல. அப்படிதான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்லா தட்டி கொடுத்து நம்மளை வளர்க்கறதுல பிசாசு அன்பாக அரவணைத்து வளர்த்து கொண்டுவோம். பாவத்துல பசுதாவே நம்மளுக்கு கிடையாது. கண்டித்து உணர்த்துவார். நிச்சயமாய் வெளியரங்கமாகும். பாவமும் வெளியரங்கமாகும். அதனால்தான் முதல்ல சொல்லுறது, எதா இருந்தாலும் முதல்ல என்ன செஞ்சிருந்த, நீ என்ன வெளிப்படுத்துற, நீ வெளியரங்கமாக்குறது. நானே சொல்லிடுறேன், ஆண்டவரே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நானே சொல்லிடுறேன். புரியுதா? அவன் வெளியரங்கப்படுத்தும் போது அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும். நான் என்னுடைய பாவத்தை, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ. நானே அறிக்கை பண்ணேன், நான் தெரியாம ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன், நான் செஞ்சுட்டேன். பொதுவுல மன்னிப்பு கேட்க வேண்டியதுக்கு பொதுவுல மன்னிப்பு கேட்கிறது, தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்கிறது, ஆண்டவர்கிட்ட மட்டுமே மன்னிப்பு கேட்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட மட்டுமே மன்னிப்பு கேட்க. மன்னிப்பு என்பது முதல் காரியம் குடும்பத்துல நடக்கணும். அப்பா போய் பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிச்சுக்கடா, தெரியாம திட்டா, விடுதா, மன்னிப்பு கேட்பாரா? அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம். அது மனைவி கிட்ட, அவன் பிள்ளைங்களை விடுங்க, அவனை அது கூட கேட்கறது இல்லை. இந்த மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றது புருஷன்மாருக்கு பெரிய கௌரவம். அதே போல மனைவிகளுக்கும் புருஷன்கிட்ட போய் கணவன்கிட்ட போய் ஒரு மன்னிச்சுங்கன்னு சொல்றதுல கொஞ்சம் அவர் முதல்ல சொல்லட்டும். அவர் தானே ஆரம்பிச்சாரு, அவர் தானே திட்ட ஆரம்பிச்சாரு, அவர் தானே பேச்சை இழுத்தது, அவர் முதல்ல சொல்லட்டும். ரெண்டு பேர் முகமும் வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு எப்படி தெரியும்? பிரகாசமா தெரியுமோ? எப்படி இருக்கும்? அந்த வீடே இருள் அடைஞ்சு போயிருக்கும். வீட்டுக்குள்ள காது வைக்கிறவங்க இருட்டுல வர்ற மாதிரி வருவான். மன்னிப்பு. உங்க குடும்பத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னா முதலாவது வரக்கூடிய காரியம், எல்லாருக்குள்ள, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குள்ள மன்னிப்பு அவசியம். மன்னிக்கணும். என்ன பாஸ்டர், பொண்டாட்டி போய் மன்னிக்க சொல்றீங்க, புருஷனை போய் மன்னிக்க, இதெல்லாம் சகஜம். நான் திட்ட, அவன் பதிலுக்கு திட்ட, நான் திட்ட. கண்டிப்பாக மனைவி கணவனிடம் செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும், கணவன் மனைவியிடம் கேட்கணும், பிள்ளைங்க அப்பாட்ட கேட்கணும், அப்பா பிள்ளைகிட்ட கேட்கணும், தப்பே இல்லை. ஆண்டவரைத்தான் நல்ல மன்னிக்க பக்கத்து சொல்லுங்க. குடும்பத்துல முதல்ல மன்னிப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். மன்னிப்பு பெரிய. ஒவ்வொரு மன்னிப்புக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மன்னிப்புக்கு நீங்க கேட்கிற ஒவ்வொரு மன்னிப்புக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு ஆண்டவர் பேங்க்ல போட்டான்னு வச்சுங்க. இப்போ அவர் அவர் அடிக்கிறாரு, இவர் அவர் அடிக்கிறாரு, அடிச்ச உடனே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி ஆரம்பிச்சிடும்னா, யாரும் நம்மளை அடிக்க மாட்டான், இன்னைக்கு ஒரு 10 அடி வாங்க மாட்டோமா, ஒரு 10,000 ரூபாய் வேணுமே, அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. மன்னிப்பதற்கு தேவன் வெகுமதிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதான் உண்மை. உங்களை மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, அவரும் மன்னிக்கிறாரு. உங்கள் பரலோக பிதா உங்களை மன்னிக்கிறது கூட நீங்களும் உங்களுக்கு எதிராக தீங்கு செய்தவங்கள மன்னி. அது பேச்சுல இருக்கலாம், சொல்லுல இருக்கலாம், அல்லது செயலில் இருக்கலாம். இது தேவனுடைய மகிமையை காண்பதற்கு உங்களிடத்துல வெளிப்பட வேண்டிய முதல் காரியம். உங்க குடும்பத்தில் மூஞ்சப்பாரு, மூஞ்ச இந்தால போய் என கட்டி வச்சிருக்காங்க, மூஞ்சப்பாரு, இது கூடலாம் வாழ்க்கை நடத்த வேண்டியது. இந்த மாதிரியான வார்த்தைகள் குடும்பத்துல இது என்ன செய்யக்கூடாது, வர கூடாது. பறந்திருக்கு வாரு, எனக்குன்னு
பிறந்திருக்கு, உனக்கு தேவை பிறந்திருக்கு, தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காரு. அவருக்கு தெரிஞ்சுதான் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. மகிமை வெளிப்படு. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியா உனக்கு பிள்ளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு கணவனாக மனைவியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்ற, தாடியத்தை மூடி மேன். ஆக குடும்பத்துல ஒண்ணு. ரெண்டாவது இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஒற்றுமை இருக்கு குடும்பத்துல. நான் சொல்றது, ஆளுக்கு ஒரு சேரு, ஆளுக்கு ஒரு ரூமு, ஆளுக்கு ஒரு செல்லு, குடும்பத்துக்கு ஒரு பைபிள். குடும்பத்துக்கு ஒரு பைபிள், மற்றதெல்லாம் தனித்தனி. வீட்டுல நான் இப்ப உள்ள வீடுகளை பாருங்களேன், பேச கூட இல்ல, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே பேசுறது இல்லை. என்ன பேச வேண்டி கிடக்கு? தம்பி கூட அண்ணே என்ன பேச வேண்டி கிடக்கு? அக்காவும் தம்பி என்ன பேச வேண்டி கிடக்கு? தம்பி தங்கச்சி என்ன பேச வேண்டி கிடக்கு? அம்மா கூட உட்கார்ந்து ரெண்டு ஏதாவது பேசுறா, என்ன பேசுறதுன்னா? ஆனா மதர்ஸ் டே அம்மா வாழ்த்துக்கள், ஃபாதர்ஸ் டே அப்பா வாழ்த்துக்கள். முதியோர் தினம் வச்சிருக்காங்களா? வைக்கலையா? அது அநாத ஆசிரமத்துல போய் சொல்லணும், அதனால அதை வைக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒருத்தர் சொல்லுவாரு, யார் சொன்னது தெரியல, நண்பர்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம், உசிரோட இருக்கும்போது எவனுமே பாராட்ட மாட்டான், செத்த பின்னாடி பெட்டியில வச்சு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணு, ஒவ்வொருத்தரா வந்து வாழ்த்து சொல்லிட்டே போவாங்க. அதே ஆளு 80 வயசுல 90 வயசுல எல்லாம் இருந்திருப்பாரு, அப்போ ஒரு வாழ்த்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. குடும்பத்துல ஒற்றுமை. இன்னைக்கு நிறைய பிசாசு எடுக்கிற மொத்த ஆயுதம் அதுதான். தகப்பனுக்கு எதிராக பிள்ளைகளை, பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகளையும், கணவனுக்கு எதிராக மனைவியையும், மனைவிக்கு எதிராக கணவனையும் பிரிச்சிருவா. அதான் கடைசி காலங்கள் நடக்கும். வேதம் சொல்லுது, கடைசி காலங்கள் இதான் நடக்கும். அதுல இருந்து தப்பிச்சு வர்றவங்க தேவ மகிமையை காண்பாங்க. அதனால குடும்பத்துல முதல்ல ஒற்றுமை. உங்க குடும்பத்துல நீங்க எல்லாம் அன்பா இருக்கிறீங்களாப்பா? உங்க அக்கா கூட பேசுவியா? உன் தம்பி கூட சண்டை போடுவியா? அப்பப்போ போட்டுக்கணும், அப்பப்போ சமாதானம். பிள்ளைகள், மனைவி, கணவன் மத்தியில முதல்ல ஒற்றுமையா இருக்கு. காலை உங்களுக்கு கோபம் சூரிய அஸ்தமிக்கிறதுனால அணிய. மூன்றாவது காரியம் ஜெபம், குடும்ப ஜெபம். குடும்பமாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறது. அந்த குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காணலாம். ஜெபிக்கணும், குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கணும். முன்னாடிலாம் இருந்தது ஒவ்வொரு குடும்பம். இப்ப நம்ம வீட்டு சபைனாவது கொண்டு வந்து வாரத்துல ஒரு தடவையாவது நம்ம இந்த வீட்டு சபைகள் சொல்லி நம்ம குடும்பமா சேர்ந்து உட்காருவோம், மற்றவங்களை அழைப்போம், சேர்த்து ஜெபம் பண்ணுவோம் சொல்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. இல்லையா? இந்த 3 காரியங்கள், மன்னிப்பு, ஒற்றுமை, அப்புறம் ஜெபம், இந்த 3 காரியங்கள் நம்ம குடும்பத்துல தேவ மகிமை வெளிப்படுவதற்கு தேவன் நம்மை அதிசயங்களை காணப்படும். உங்க குடும்பத்துல இந்த 3 இருக்கான்னு பாருங்க. இந்த 3 இல்லைன்னா மன்னிப்புக்கு பதில சண்டை, ஒற்றுமைக்கு பதில பிரிவினை, அப்புறம் ஜெபத்துக்கு பதில ஏச்சும் பேச்சும் தான் வாக்குவாதங்கள். இதுதான் நடந்தது. அப்பா சொல்றது மகன் கேட்க மாட்டான், மகன் சொல்றது அப்பா கேட்க மாட்டாரு. வேற யார் சொன்னாலும் கேட்க முடியாது, நான் சொல்றத நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது நிறைய வாலிப பிள்ளைகள்கிட்ட நிறைய இருக்குது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. தான் தோன்றித்தனம் சொல்லுவாங்க. தான் தோன்றித்தனம் தெரியுமா? அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான் அது செய்யறது. நிர்விசாரமா இருக்குது. தான் தோன்றித்தனம், அதாவது தானே தோன்றுதல். நான் பார்த்து நானா முடிவு பண்ணிக்குவேன். நானா படுக்க நினைச்சா படுப்பேன், தூங்க நினைச்சா தூங்குவேன், சாப்பிடுன்னு எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சாப்பிடுவேன்.
எனக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்பதான் தூங்குவேன். நான் எப்ப வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்பதான் போவேன். நீங்க ஒண்ணு என்னைய என்ன செய்ய வேண்டியது இல்ல, சொல்ல தேவையில்லை, கட்டாயப்படுத்தக்கூடாது. இதை படி படி படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் படிப்பேன். இந்த தான் தோன்றித்தனம் தான் நிறைய. எங்க அப்பா எதை செஞ்சாலும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எங்க அப்பா வெளியே போகும்போது நான் போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இத பிள்ளைங்க பார்த்துச்சிங்கன்னா தான் தோன்றித்தனம் மறந்துடும். பிள்ளைகிட்ட இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? அப்பா அவர் பாட்டுக்கு என்ன அப்பாங்கிறா வெளியே போயிட்டாருமா, வெளியே போயிட்டாருமா. அப்ப அடுத்து அவன் என்ன செய்வான்? அவன் பாட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். முதல்ல பெற்றோர்கள் வெளியே போகும்போது, கணவன் வெளியே போகும்போது, வெளியே போயிட்டு வர, இந்த இடத்துக்கு போறேன், இங்க போறேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகும்போது பையன் என்ன செய்வாங்கம்மா, வெளியே போறேன், எங்க போறேம்மா, அங்க போறேன்பா சொல்லிட்டு போவான். அதே போல மனைவி சொல்லிட்டு போனோம். எனக்கு நான் வந்துடுங்க, இந்த இங்க தானே நின்று பேசிட்டு இருந்தேன், எங்க ரோட்டு முக்குல இங்கதான் நின்று பேசிட்டு இருந்தேன், இங்கதான்டா இருப்பாங்க பாருடா, பா அம்மா போய் 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா. தெரியல கணவன் என்ன செய்யறான், மனைவி என்ன செய்யறான், பிள்ளைங்க என்ன செய்யறான், யாரும் யாருடைய இதுவும் யாருக்கு தெரியாது, சாட் யாருக்குமே தெரியாது, ஷெட்யூல் யாருக்குமே தெரியாது. அவரவர் இஷ்டம். எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியார் நமக்கு இஷ்டமானதை தான் செய்வார். குடும்பத்துல அதை மாற்றுங்க. உங்க கணவன் இல்லையா, கணவனை மாற்ற முயற்சிக்க வேண்டாம், நீங்க செய்யுங்க, அடுத்து அவர் செய்வார். வெளியே போகும்போது சொல்லிட்டு போங்க, கடைக்கு போகும்போது சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு போங்க, பிள்ளைகிட்டே இல்ல சொல்லிட்டு போலாம். போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்காத, எங்க போறீங்கன்னு கேட்கப்படாதா? எனக்கு எங்க போறீங்கன்னு கேட்டது தப்பா? இதெல்லாம் போட்டு அப்படியே நம்மளை போட்டு கட்டி வச்சுக்கிட்டு குடும்பத்துல எவ்வளவு தூரத்துக்கு பிரிவினைகளை கொண்டு வரணுமோ அவ்வளவு பிரிவினைகள். யாரு ஒருத்தர் சந்திக்கிறதே பேசுகிறதே இல்லை. எங்க அண்ணன் தான் அடிக்கிறான் போன, எங்க அண்ணன் தான் அடிக்கிறான். உங்க அண்ணன் அடிச்சா எடுக்கக்கூடாதா? உங்க அப்பா அடிச்சா எடுக்கக்கூடாதா? நம்ம பேர்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். பிள்ளைங்க பேர்கள் அப்பாவுக்கு போல வேற பேர் போட்டுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு போல வேற வேற பேர்கள். யார் அடிச்சா தெரியக்கூடாது, யார் என்ன பேர்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு தெரியக்கூடாது. எல்லாத்துக்கும் என்ன நேம், நிக் நேம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக் நேம் வச்சுருது. ஒவ்வொன்றும் ஒரிஜினல் பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த பேர்களை நான் சேமிச்சு வச்சு அந்த பேர்ல இவங்க கூப்பிடுறாங்க. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், என் பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன, என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா என்ன, அதுக்கு ஒரு நிக் நேம் போட்டு அதுக்கு ஒரு வேற பேர்ல பதிவு பண்ணி, அது அப்ப அந்த பிசாசு, அது பயங்கரமான பிசாசு. நம்மளோட ஒரிஜினாலிட்டியை கெடுக்குது பாருங்க. இது கூட நான் பேசுறது கூட குடும்பத்துக்குள்ள இருக்கிறது, வேற எங்கேயோ நடக்கிறது இல்ல. என் குடும்பத்திலும் உங்க குடும்பத்திலும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிக்நேம் போட்டு வச்சு யாருன்னு தெரியும். அதுல சைலன்ஸ்ல போட்டுக்கிறது, அதுல பிரைவசி போட்டுக்கிறது. என்ன பிரைவசி? அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாத பிரைவசி என்ன? அப்படி என்ன பெரிய பிரைவசி இருக்கும் போது? புருஷனுக்கு தெரியாம அது என்ன பிரைவசி? பொண்டாட்டிக்கு தெரியாம அது என்ன பிரைவசி? நான் இதுதான் சொல்லுவேன். என் நம்பர் நம்ம புளோரிடா முதற்கொண்டு என் செல்லுடைய பாஸ்வேர்டு தெரியும். அது ஒன்றும் பெருசா அவ்வளவா இல்லை. நீ லாக் போடுறீங்கன்னு சொன்னா அதுல சம்திங் ராங். ஒரே ஒரு காரணம் தான், சும்மா நான் பாட்டு கைய வச்சிரு, அது பாட்டுக்கு 4 பேருக்கு போயிட்டு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக லாக். ஆனா அந்த லாக் போடுறது தப்பு இல்ல, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியணும். போன் லாக்கு உன் மனைவிக்கு தெரியணும், உன் பிள்ளைக்கு தெரியணும். ஜிபே லாக்கு மட்டும் சொல்லிடாதீங்க, இருந்தாதான்
தெரியணும். மனைவிக்கு தெரியாம போன்ல லாக் போட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? ஏன் 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 புருஷனுக்கு தெரியாம லாக் போட்டு வச்சு என்ன செய்றீங்க? ஏன் அப்படி என்ன இருக்குது அதுல? போன் வரும். போன் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்னா வேகமா குடுக்குன்னு ஓடுவார். தெரிஞ்சு போயிடுது ஏதோ வேலை போன். போன் வரும். எதுமா ஒரு 2 தடவை அடிச்சுட்டே இருக்கு. எடு. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. எடு நீ எடுத்தா என்ன அவன் எடுத்து யாரா கொடு சரி கொடு பேசுவோம். இதுல என்ன இருக்கு? அப்போ அங்க வந்து அந்த அழைப்பு முறையில வித்தியாசம் இல்ல. யார் அழைச்சாலும் தப்பு இல்லை. யார் கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. யார் கூப்பிடுறாங்களோ ரெடியா போன் கூட அவ்வளவு வேகமா அடிக்காது. தேச சத்தம் கட்டணும். யார் இங்க இருக்கிறாரு முதல்ல போய் படணும். அவ்வளவு அவசரம் இருக்கு, அவ்வளவு ஓட்டம் இருக்கு. அப்படி என்ன இருக்கு? அந்த அவர் யார் கூப்பிடுறா? அப்படி யார் பேசுறா? அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதை நம்ம பார்க்கணும், வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ என்ன நான் என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது ஒரு நாள் வெளியரங்கம் ஆகும். அதான் வேதம் சொல்லுது. எப்படினாலும் அது வெளியரங்கமாக்கப்படும். எத்தனை லாக் போட்டு வச்சாலும் அடுத்த போய் பாஸ்வேர்ட் சொல்லணும். அப்பதான் ரிப்பேர் பார்க்க முடியுமான்னு கடைசியில ஐயோ சொல்ல வேண்டிய கட்டாயமாயி போச்சு. சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படும். அதனால பாஸ்வேர்ட் போடுங்க, வேண்டான்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப உள்ளதெல்லாம் தொட்டோடனே கால் போயிடுது. வேண்டான்னு சொல்லல. ஆனால் அதை மறைவாக ரகசியமாக அல்லது பிரைவேட் தனிப்பட்ட முறையில வைத்திருக்கிறேன் வைத்துக் கொள்வது தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியம். மறைபொருளானவையில் எல்லாம் கர்த்தருக்குரியது. வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்த வேண்டிய எல்லாம் மறைவானதெல்லாம் கர்த்தருக்குரிய காரியத்துல மறைவாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு மாற்றம் வருமா? மாற்றம் வருமா வராதா? உங்க போனை யார் வேணாலும் தான். 2 பேர் கல்யாணம் முடிக்கும் போது ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, 2 பேர் வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. அப்படியாப்பா வாங்க, சரி ஒரு வாரம் ஓ போன் அவட்ட கொடு, ஒரு வாரம் ஓ போன் அவட்ட கொடு, 2 போனையும் மாத்தி ஒரு வாரம் வச்சிருந்து நீங்க 2 கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு வா. இல்லையா? செஞ்சிடும். அதுதான் முதல் டெஸ்ட். குப்பை 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 குப்பை, அவ்வளவு குப்பை, சக்கடையை காட்டி பெரிய குப்பை. ஒவ்வொரு அந்த குப்பையை இந்த பையில சுமந்துக்கிட்டு பேண்ட் பாக்கெட்ல சுமந்து குப்பையை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அம்புட்டு பையன் பேசுற வார்த்தை அதுக்குள்ளதான் இருக்கு. அதுல இப்பயும் வந்து ரெக்கார்டிங், யாரு என்ன பேசுறா ரெக்கார்டு. ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை போயிடுச்சு. இல்லையா? உங்கள் செல்போன்கள் எல்லாம் கதவுகள் திறக்கப்படட்டும். கதவு திறக்கட்டும். கட்டுக்கள் உடைந்தன, கதவு திறந்தது. காக்கும் தெய்வம் நீர் இருக்க, கவலை பயம் எனக்கு இருக்கு. சொல்லுங்க, காக்கும் தெய்வம் நீர் இருக்க, கவலை பயம் எனக்கு இருக்கு. உங்க செல்போனு நான் ஏன் கலங்கணும், அந்தது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமே. பாட்டு போட சொல்லுவோம். பணியிடத்துல, வேலை பார்க்கிற ஸ்தலத்துல போதும் நினைக்க குடும்பம் போதும்ல. சரி, பணியிடத்துல வேலை பார்க்கிற ஸ்தலத்துல தேவனுடைய மகிமை என் மூலமாக எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி வெளிப்பட வைப்பது, எப்படி வெளிப்படும்? நான் வேலை பார்க்கறவங்களா கொஞ்சம் கைது, வேலைக்கு போறவங்க, மற்றவங்களாம் குடும்பஸ்திரிகள் நல்லா கைது. பாதி வேலைக்கு அரை நாள் வேலைக்கா சந்தோஷம். வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்களுடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? உங்கள்கிட்டே கேட்கிறேன், எப்படி வெளிப்படுத்துறது? முதல் காரியம் உண்மை.
அவன் தன் வீட்டிலெங்கும் உண்மை. அதே போல வேலை பார்க்கிற இடத்துல முதல்ல உங்ககிட்ட தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. நீங்க உண்மையா இருக்கின்ற பொழுது உங்களிடத்துல தேவ மகிமை வெளிப்படும். நீங்க கேட்கணும் தேவையில்லை, ப்ரமோஷன்லாம் நீங்க கேட்கணும் அல்லது எனக்கு இப்ப அதுல இது ஒண்ணு கேட்க தேவையில்லை. அந்த உண்மைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக பலன் கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை. யார் யாருக்கு உண்மையா இருக்கணும்? மேனேஜருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், செய்யற வேலையிலே உண்மையா. புறஜாதி என்ன செய்யறாங்க தெரியுமா? செய்யும் தொழிலே தெய்வம்னு போடுறான். அது தெய்வத்துக்கு சமமா வைக்கிறான். அப்ப அவரை ஏமாத்தக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது? உங்க எஜமானது உங்களுக்கு மிக கண்டிப்பானவராக, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறவராக இருக்கிறாருனாலும் பரவாயில்ல, கீழ்ப்படியுங்க, கீழ்ப்படியுங்க. ஏன்னா அவரையும் அவர் தான் வச்சிருக்காரு உங்களுக்கு எஜமானன். அப்போ செய்யற தொழில ஒரு உண்மை இருக்கணும், ரெண்டாவது நேர்மை இருக்கணும். நீங்க பார்க்கிற வேலையில நேர்மையா பாருங்க. சூழ்நிலைகள் வரும், ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான்ல. நமக்கு ஒருத்தர் இருக்கான், உங்கள் எதிரியான பிசாசானவன் உங்களை எப்படி விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். உங்களுடைய நேர்மைக்கு சோதனை வரும். அந்த நேர்மையிலும் உண்மையும் சேர்ந்து ஆண்டவருடைய மகிமையை காண்பார். அந்த அவங்கள சொல்லாது, அவங்க கரெக்டா இருக்காங்க, அவங்க எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்காங்க. அவங்கள அப்படி பேச முடியாது, அவங்கள அப்படி சொல்ல முடியாது, அவங்கள அப்படி பார்க்க முடியாது, அவங்கள்ட்ட அப்படி கேட்க முடியாது. அதான் சொல்றது, ஒரு குண்டூசினாலும் நீங்க அலுவலகத்திலிருந்து உங்கள் டேபிள்ல வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜை பாக்ஸ்ல இருந்து ஒரு குண்டூசி எடுத்து வந்தாலும் திருட்டு தான். நான் குண்டூசி தானே எடுத்தேன், அது எதுக்கு எடுத்தேன்? சட்டையில பட்டன் வந்துருச்சு, அது குத்துறதுக்காக எடுத்தேன், அது போய் திருட்டு தான். எனக்கு சொந்தம் இல்லாத, எனக்கு சம்பந்தம் இல்லாத, நான் சம்பாதிக்காத எதையும் நான் என்னுடைய அலுவலகத்திலிருந்து கொண்டு வருவது. முன்னாடி சாந்தி சகோதரி ஒருத்தர் இருந்தாங்க, MMSSல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப சர்ச்செலாம் இல்லை, அப்ப எனக்கு நிறைய இது தேவைப்படும், ஜெராக்ஸ் எடுக்கணும் தேவைப்படும் போது அவங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். அவங்க ஆபீஸ்ல எடுத்துட்டு வந்துருவாங்க, ஜெராக்ஸ் எடுத்துட்டு பயன்படுத்திக்கிறது. என்ன, நான் தானே திருப்பி அதை நான் தானே சேர்க்கணும். நான் உழைச்சதுல தானே அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க, நான் உழைச்சதுல தானே இந்த ஆபீஸே முன்னேறி இருக்கு. எதுவும் அலுவலகத்துல தேவன் உங்களிடத்துல எதிர்பார்ப்பது உண்மையும் நேர்மையும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை. கொஞ்சத்துல குண்டூசியில நீ உண்மையா இருந்தார், ஒரு பெரிய பிரியாணிக்கு நான் சொந்தக்காரனாக இல்லையா? எதுக்கு? பிரியாணிக்கு. ஆமே. அலுவலகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது. அங்க பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது அங்க மட்டும்தான் பயன்படுத்தும். நானும் எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்ப இங்க இருக்கிற ஃபேனை எடுத்துட்டு போகாதீங்களா, அது இங்கேயே இருக்கட்டும்டா, வேணும்னா ஒண்ணு வாங்கிக்குங்கடான்னு சொல்லுங்க. நேற்று கீழே போச்சு, இன்னும் மேல வரல. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போய்க்கிறோம். இதெல்லாம் ஒரு இதா, இதுக்கெல்லாமா பேனா? நான் பேனா சொல்றதுல பயங்கரமான ஆளு. இப்ப இல்ல, பேசிக்கிட்டே இருக்கேன், நல்லா இருக்குது, சரி நீ போனியா, அங்க போனியா அப்படின்னு அப்படி வச்சு என் பேர்ல வச்சிருக்கேன். நிறைய பேனா கையெழுத்து, அந்த பேங்க்ல போனீங்கன்னா கையெழுத்து வாங்குறதுக்குன்னு பேனா வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப தெளிவானவங்க மூடிய கழிச்சுட்டு கொடுக்குறாங்களாம். வாங்கின பேனாவை திரும்பி ஒப்படைக்கணும், இல்லைன்னா பாவம் செய்வேன்.
திருடுதல் பாவம் என்று 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய பணி அலுவலகத்துல நான் உண்மையும் நேர்மையுமாக இருக்கின்ற பொழுது என் மூலமாக தேவனுடைய மகிமையை காண்பார். அப்போ ஒரு 10 புற மத சகோதரிகள் இருக்கிற இடத்துல நான் தேவனை இயேசு கிறிஸ்துவை நினைச்சு அந்த 10 பேருக்கு முன்னாடி வெளிப்பட்டு, எப்ப நான் ஒரு ஆள், நீங்க 10 பேருக்கு நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன், நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம்னு பண்றது இன்னைக்கு நிறைய அப்படிதான் இல்லையா? அதனால உங்களிடத்தை அன்பாய் கேட்டுக்கொள்வது, எந்த சூழ்நிலையாகவும் எந்த பொருளாகவும் எந்த பயன்பாடாகவும் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நேர்மையும் உண்மையும் கர்த்தர் உங்களிடத்தில் பார்க்க. ஏன்னா தேவன் உங்களை மகிமை உள்ளவராய் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தன்னை காட்டுவதற்கு ஆர்வமாய் இருக்கிறார். உங்க மூலமா அந்த கம்பெனியில உங்கள் மூலமாக தேவநாமம் மகிமைப்படணும், தூஷணப்படக்கூடாது, தூஷிக்க கூடாது. முடிவு பண்ணிடுவாங்க, கிறிஸ்தவையில் எப்படி தாயா முடிவு உங்களை வச்சு ஒரு சமுதாயத்தையே முடிவு பண்ணிடுவாங்க, ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தையே முடிவு பண்ணிடுவாங்க. எல்லா பாஸ்டர்ஸும் அப்படிதாயா முடிவு பண்ணிடுவாங்க. அப்ப தேவ நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உண்மையும் நேர்மையும் ரொம்ப 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 முக்கியம். அதற்காக கூடுதல் ஒண்ணு முக்கியம், பரிசுத்தம். எந்த காரணத்தினாலும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழப்பதற்கு நான் தயாரா இருக்கக்கூடாது. கை சுத்தம், சுத்தம், கை சுத்தம், பரிசுத்தம். எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னுடைய பணி அலுவலகத்துல, நான் தொழில் செய்கிற இடத்துல இன்னைக்கு நிறைய பாருங்க, இந்த டிவி மாட்ட வந்தான், இந்த அதை செய்ய வந்தான், இதுக்காக வந்தான், இந்த ஜொமாட்டோக்காரன் வந்தான், இந்த அவன் வந்தான், ஸ்விக்கி வந்தான், குடும்பம் கெட்டு போச்சு. நீங்க நாம் வெளியே போய் பணி செய்யும் போதும் அதான், உள்ள இருந்து பணி செய்யும் போதும் அதான் பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம். அப்புறம் நீங்க தானே அடிக்கடி வந்துகிட்டே இருக்கீங்க, உங்கள்கிட்ட தானே நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன், முடிஞ்சு சோழி. நம்முடைய எந்த வார்த்தைகளும் இன்னொருத்தவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நான் பணித்தளத்துல சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த வார்த்தையும் அவருக்கு இடரல் பண்ணும்படியாக. தெரியாம கைப்பற்றுச்சு, தெரியாம இடிச்சிட்டேன். கூட்டம் ஏகப்பட்ட கூட்டமா இருந்து அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ போய் தொட்ட ஆடைய என்னிடத்துல இருந்து வல்லமை வெளியேறிச்சு சொன்னார்ல. அப்புறம் எப்படி ஒருத்தர் வந்து தெரியாம இடிக்க முடியும்? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நான் கிறிஸ்தவன், இடிச்சாலும் தெரியும், இடிக்க போனாலும் தெரியும். இல்லையா? என்னுடைய பணித்தளம் ரொம்ப பொறுப்பு உள்ளது, குடும்பத்தை காட்டிலும் பெரிய பொறுப்பு அதுக்கு. நான் யாரும் பார்க்கல, ஒன்றும் மேனேஜர் இல்லை, மேனேஜர் வெளியே போயிட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்படியே ஹாயா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம பணியேறி வந்தோம்னா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கறாங்க. மனுஷன் பார்க்கும்படியாக இல்ல, யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ தேவன். ஒரு மந்திரவாதி ஒருத்தர் கீழே இந்த இதெல்லாம் வச்சு கண்கட்டி வித்தை நடத்துவாங்கல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் கண்கட்டி வித்தை நடத்திட்டு இருக்கான். கீழே அப்படி படுக்க வச்சு அப்படியே வச்சு எல்லாம் பாரு 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 நல்லா பாருன்னு சொல்லி பார்க்க சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாரு இப்ப பாரு காணாம போயிரு பாரு அப்படின்னு சொல்லி காணாம போயிட்டு ஒன்னு ஒரு சத்தம் கட்டிச்சான். அந்த ஆளா இருக்குல்ல, அந்த ஓரத்துல வச்சிருக்கேன்ல அப்படிதான். யாருக்குமே தெரியல, எவன்டா சொல்லி பார்த்தா மரத்து மேலதான் ஒருத்தர் சொன்னானா. மேல இருக்கிறவன் பாக்குறான், அவனுக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியும். கீழே கண்கட்டி வித்த நடத்தலாம், என்ன வேணாலும் அம்மா கண்ணை கட்டலாம், அப்பா கண்ணை கட்டலாம், மேனேஜர் கண்ணை கட்டலாம், யார் கண்ணை வேணாலும் கட்டலாம், மறைக்கலாம். அவர் கண்ணை கட்ட முடியாது.
அவர் பார்க்கிறார், அவனுக்கு தெரியும் மறைவானது ஒன்றும் இல்லை. அதனால ஒரு நேர்மை, ஒரு உண்மை, ஒரு பரிசுத்தம், ஒரு பொறுப்பு. அடுத்து ஒன்று சொல்றது பொறுப்பு. உங்களுக்குன்னு ஒரு பணி கொடுக்குறாங்க, உங்களுக்குன்னு ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு பணி, ஒரு செயல்களுடைய ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க. அப்ப நான் கொடுக்கப்பட்ட பொறுப்பை எப்படி செய்யணும்? சரியாக செய்ய வேண்டும். அந்த காரியத்தை நான் சரியா செய்யணும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கடமைக்கு செய்யக்கூடாது. கடமை, இது என் கடமை, என் கடமை செஞ்சு முடிச்சிட்டேன். வந்தேன், உட்கார்ந்தேன், பார்த்தேன், பேசினேன், சொன்னேன், எழுதுனேன், மொழி வச்சேன், 4:59 கிளம்பிட்டேன், வந்துட்டேன். கடமைக்கு, தேவனுக்கு என்று செய். எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய். கர்த்தருக்கு என்று செய்யுங்க. உங்ககிட்ட ஒரு காரியத்தை இதை செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு கூடுதலா செய்யறதுல தப்பே இல்லை. முழுமையா செய்து கொடுக்கறதுல தப்பு இல்லை. அந்த வேலையவே ஒரு வாரம் இழுக்கலாம். உங்களுக்கு தெரியும், தெரியாத டெக்னிக் கிடையாது. ஒரு வேலையை ஒரு வாரம் இழுக்கலாம், ஒரு நாள்லயே செய்யலாம். கிறிஸ்தவ என்ன செய்வான்? அது ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த வேலை இருந்தா கூட செய்யறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு வந்தாச்சு, செஞ்சு கொடுங்க. அந்த பொறுப்போடு நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு நீங்க வேலை பாருங்க. நாலாவது என்னது? விசுவாசம். உங்க பணியிடத்துல ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவாரு. உங்க மேனேஜர் கூப்பிட்டு உங்களை பாராட்டணும்னு பார்க்காதீங்க. உங்களுடைய யாரு, உங்களுடைய மேல் அதிகாரி கூப்பிட்டு பாராட்டுவார் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். அந்த கணம் அப்படின்னு பேர் தான் எபிரேயத்துல சொன்னா கவோட். அதுக்கு என்ன ஆகுதுன்னா கணம். உங்களை கணம் பண்ணுகிறவர். உங்க பணியிடத்துல உங்களை கணம் பண்ணுவார். தேவன் கணம் பண்ணுவார். ஆண்டவர் வேற மனுஷனுடைய கணம் நமக்கு தேவையில்லை. அவன் இன்னைக்கு பாராட்டுவான், நாளைக்கு திட்டுவான். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த மனுஷனையும் கணம் பண்ணுவதற்கு அவரால முடியும். எல்லாம் கணம் பண்ணுவது. அதனால அவங்க எனக்கு நான் எவ்வளவு பார்த்திருக்கேன், எவ்வளவு செஞ்சிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு தெரியுமா, ஒரு பாராட்டு கூட இல்லை. ஒரு வார்த்தை கூட நல்லா செஞ்சிருக்கேன்னு சொல்லல. ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லல. எதிர்பார்க்காதீங்க, விசுவாசத்தோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களை வைக்க வேண்டிய நேரத்துல சரியான நேரத்துல உயர்த்துவார். சரியான நபர்களுக்கு முன்பாக அந்த விசுவாசத்தோட வேலை பாருங்க. உங்கள் வேலையில உங்களுடைய விசுவாசம் தெரியணும். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இல்லையா? உண்மையும் கரெக்டா. கணக்கு என்ன? கணக்கு பில்லோட சப்மிட் பண்ணிடுங்க. இதான் கணக்கு, எனக்கு 1 பைசா வேணும். இதான் கணக்கு, இதான் இது. எழுது. எத்தனை குடம் வாங்கினாய்? 60, 100 என்று எழுது. நீ எத்தனை குடம் வாங்கினாய்? 50, 80 என்று எழுது. எங்க இருக்கு அது? வேதத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்துக்காக இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கான். நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும். அந்த மாதிரி ஏமாற்று வேலை இல்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்த நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். சபையில எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறது. அந்த குடும்பத்துல எப்படி நம் மூலமாய் வெளிப்படும். 2வது நம்மளுடைய வேலை பார்க்கிற ஸ்தலத்துல. 3வது சபையில. இங்க எப்படி நான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது? எதன் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படும்? நான் வந்தாலே தேவன் மகிமைப்படுகிறார். உண்மைதான். நீங்க வந்த பார்த்தா பாஸ்டர் மகிமைப்படுறாரோ இல்லையா? ஆண்டவர் ரொம்ப மகிமைப்படுறாரு. ஏன்னா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன். எது மகிமை? இப்ப சபையில நீங்க இருக்கிறீங்க, உங்க மூலமாக மகிமை வெளிப்படணும். இப்ப புதுசா ஒரு ஆத்மா, ஒரு சகோதரன், ஒரு சகோதரியா உள்ள வர்றாங்க. இந்த சபையிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. அப்படி எதை வைத்து சொல்லுவாங்க?
சொல்லுங்களேன். நீங்க நடந்து கொள்ளும் விதம். கொஞ்சம் நீங்க நடந்து கொள்ளும் விதம் என்றால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? புதிதாக ஒருத்தர் வெளியில இருந்து வர்றாரு, நீங்க வாங்க உட்காருங்க, சேர் போட்டுறோம், இது பண்ணி உட்கார வச்சுட்டோன்றதோட முடிஞ்சிருதா? கத்தாக அந்த சபையில தேவ மகிமை அப்படியே வெளிப்படுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வெளியே போய் அவங்க கூட போய் பேசுறீங்க, ஆண்டவர் இப்படிலாம் செய்வாரு, ஆமா தேவ மகிமையை பார்த்து அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கவனிப்பாங்க. 8 மணிக்கு உள்ள வர்றவங்க கடைசி இங்க இருந்து வெளியேற வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு இடத்திலும் பார்ப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, நம்மளை கூட்டிட்டு வந்த அம்மா என்ன செய்யுது, அந்த பாஸ்டர் என்ன செய்யறாரு, அந்த பாஸ்டர் யார் கூட பேசுறாரு, அந்த பாஸ்டர் எந்த பக்கமா பார்த்து பிரசங்கம் பண்றாரு, அந்த பாட்டு யாரை பாட சொல்றாரு, இந்த எதை செய்ய சொல்றாரு, அதுக்கு இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், அதையும் அந்த அம்மா பார்க்கும் தானே. இல்ல காணிக்கை பாடல் அப்படி சொன்ன அப்படின்னா அதையும் அந்த அம்மா பார்க்கும். தேவ மகிமை வெளிப்படுகிறது இந்த ஆலயத்தில் சொல்லுமா. வெளியே போய் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அவன் சேர் ஒரு பக்கம் கிழக்கு மேற்கும் தெற்கும் வடக்குமா சேர் கிடக்கும். ஆஹா, தேவன் பரவி விளையாடுகிறார். போட்டது போட்டபடி 2 டீயை குடிச்சுட்டு அப்படியே 2 கப்பு பிள்ளை சிந்திருச்சு, அங்க ஒரு சிந்தல், இதெல்லாம் பார்க்கும். நம்ம பார்த்து அது சூப்பர் சபை, நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு சபையில தாழ்ந்தோண்டித்தனம். அது அங்க 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 அப்போ அப்படியே என்ன செய்யலாம்? இப்ப தேவ மகிமை இருக்கும்னா இந்த காரியங்கள் என்ன செய்யப்படணும்? தவிர்க்கப்படும். தேவன் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் ஒழுங்காய் கிரமமாய் செய்கிற தேவன். அப்போ ஒரு சேர் எடுத்துட்டு நான் உட்கார்ந்து பயன்படுத்தி இருக்கிறேன், நான் திரும்பி போகும்போது அது எப்படி நேராக சரியாக இருக்குமோ அப்படி போட்டுட்டு போறது அந்த அம்மா சொல்லும். அந்த ஐயா சொல்லுவாரு, அவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க ஐயா, ஒரு சின்ன பயம் முதற்கொண்டு கரெக்டா வச்சுட்டு போறாயா. 11 மணிக்கு போய் உள்ள பாரு, லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஃபேனு போட்டது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் தேவ மகிமை எப்படி காண்போம்? இதுவும் ஒரு பணித்தளம் மாதிரி தானே. நீ பணித்தளத்துல குடும்பத்துல, இது ஒரு குடும்பம் தானே, இது ஒரு வீடு தானே. வீட்டை எப்படி வச்சுக்கணும்? அப்போ சபையில இப்படி இல்லாதவங்க விசுவாச குடும்பத்தோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா நினைச்சா தப்பு சொல்ல முடியாது, நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப வீட்டை நான் எப்படி வச்சுக்கணுமே? வீடாகிய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தை எப்படி வைத்திருப்பேன்? அரசு எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு ஆலயம் சரியில்லைன்னா இந்த ஆலயம் சரியில்லை. இந்த ஆலயம் சுத்தமா இருக்குது, இந்த ஆலயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா இந்த ஆலயம் சுத்தமாக இருக்கும் வைக்கணும்னு நினைப்பேன். நம்ம வீட்டுல பெரிய ஒரு இது என்னன்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். எடுத்த பொருளை வேற இடத்துல வைக்கணும், கூட தேடிக்கிட்டே இருக்கணும். நாங்க ஒரு நாள் சாவியை தேடிட்டு எங்க போய் சொல்ல, சர்ச்சு சாவியை தேடி போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா போன வாரம் தானா சரியா தான் வருது. இல்லையா? எடுத்த பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. பாஸ்டர் இது ஏன் இங்க கிடக்குது, இதுக்கு ஒரு வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாதா? சரிம்மா அங்க வச்சிருந்தேன், இப்போதைக்கு வைக்கவா, எப்பயுமே இங்கேயே வைக்கவா? எப்பயுமே இங்க வைக்கிற மாதிரியே வச்சிருந்தேன். அப்போ ஒரு சேவை மனப்பான்மை, சுருக்கமா சொல்லணும்னா ஒரு அர்ப்பணிப்பு. என்னுடைய ஆலயம், நான் தேவனை சந்திக்க வருகின்ற இடம். உச்சடி நடுவில் ஆண்டவர் சொன்னாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னாரு, எவனும் மலைக்கு மேல ஏறி வரக்கூடாது, மலை பூரா பரிசுத்தமா இருக்கும்.
அப்ப நான் இந்த ஆலயத்துக்கு போறேன், நான் போகிற ஆலயம் எப்படி இருக்குது, இது கூடவா நான் யோசிக்க கூடாது, நான் செய்யக்கூடாது? அப்போ நான் பாக்குறேன், ஏன் இது இப்படி இருக்கு, அது பெட்ஷீட் எடுத்து மடிச்சு வச்சுட்டு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு போகும்போது ஆலோசனை, தேவனுடைய மகிமை நம் மூலமாக சபையின் மூலமாக வெளிப்படுது. சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மனப்பான்மை. நானா அந்த உட்கார்ந்தேன், அங்க உட்கார்ந்தவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு போறாய், இங்க உட்கார்ந்து இந்த இப்படிதான் பண்றாய், இங்க உட்கார்ந்து அப்படிதான் பண்றாய். அடுத்தவங்க மேல பழியே போடுறது இல்லை, நான் செய்றேன். அதான் அர்ப்பணிப்பு. இந்த நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தேன், இன்றைக்கு என்னால முடிந்த சேவையை சபைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், செய்திருக்கிறேன். போகும்போது எடுத்து போட்டு போனாதான் நாளைக்கு வளர்ந்து வருகின்ற வாலிப சமுதாயம் அதை செய்யும். இல்லைண்ணே வாடா இது பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ணுகிறான்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் கையில் சிக்க மாட்டேன்றாங்க. ஏன் நீங்க அவன் மாட்டிக்கிட்டாண்டி, யாராவது பாஸ்டர்ட்ட பேசுனாங்கன்னாக்கா அவங்களுக்கு மாட்டிக்கிட்டான், வச்சு வேலை வாங்கிடுவாரு மாதிரி. வேற என்ன செய்யறது, கிடைக்கிற ஆளை வச்சுதான் வேலை வாங்க முடியுது. அதனாலதான் பாஸ்டர் வர்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் அதுக்கான கனத்தை கொடுப்பார், அதுக்கான அது என்ன சம்பளத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னொரு காரியம் தாழ்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையோடு நடந்து கொள்வது. நீ எப்படி பேச போச்சு, நீ போ நீ போ நீ பேச, நான் தானே பெரிய ஆளு. தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று வாக்குவாதம் பண்ணி கொண்டார்கள். அவர்கள் சிந்தையிலே இதை பேசுவதை தேவன் அறிந்து, அவங்க பேசுறதை கேட்டு இல்ல, சிந்தையில அவங்க நினைக்கிற நினைப்பே ஆண்டவர் பார்க்க. சபையில இருக்கிற தேவன் நம்முடைய தாழ்மையை பார்க்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு தாழ்மையோடு இந்த சபையிலே நான் நடந்து கொள்ளுகிறேன். நிறைய பேர்கிட்ட நம்ம லேட்டா வர்றோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. அந்த எண்ணம் இருந்தது என்று சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், தாமதம் வர மாட்டேன். நான் என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் எனக்கு தாழ்மையோடு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை தாழ்மையோடு பேசும்போது தாழ்மை, செய்யும் போது தாழ்மை. அதான் எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்துட்டு வர்றேன் இல்ல, தரமாட்டேனாப்பா வாங்கி போறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் தாழ்மை, எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொடுத்துக்கிறோம், மிச்சரிச்சா கொடுக்குறேன், சரியா இல்லையா? நான் கூட்டிக்கிட்டு இருக்கிறேன்ல, ஊடால வந்துகிட்டே இருக்கிற, இது தாழ்மை. அப்போ கூட்டும் போது ஊடால வந்தா கூட என்ன நினைச்ச முடியல, கொடுத்துக்கிற முடியல. அப்போ தேவன் சபையில யாரிடத்துல தாழ்மை இருக்கிறதோ அவங்கள் மூலமாக வெளிப்படுகிறது, மகிமையை வெளிப்படுது. அல்லேலூயா. சபையில முதல்ல என்னது, சேவை, அர்ப்பணிப்பு, மனப்பான்மை. அவன் தான் செய்யணும், இவன் தான் செய்யணும்ல, நான் செய்யறேன். முன்னாடி வந்து தன்னையே அர்ப்பணிக்கிறேன், நான் செய்யறேன். இரண்டாவது காரியம் என்னது, தாழ்மை. மூன்றாவது ஒரு காரியம் ஒத்துழைப்பு. ஒத்துழைக்கணும். இந்த அவங்க கூட்டிட்டு இருக்கா, கூட்டுறாங்கல்ல, கூட்டத்தை இன்னைக்கு தானே வந்திருக்கு, இன்னைக்கு தான் என்னமா அதிசயமா கூட்டிட்டு. சில சமயத்துல பாஸ்டர் கூட்டுவாரு, சில பேர நீங்க அப்படி இல்லை. என்ன பாஸ்டர் நீங்க கூட்டிட்டு இருக்கீங்க, கொடுங்க நான் கூட்டுறேன், நீ போங்க, நீங்க போய் உட்காருங்க, போங்க போங்க, அவங்க கால் வலிக்கிற போய் உட்காருங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுங்க. அது பாஸ்டருக்காக இல்லை, யாரும் வேலை செஞ்சாலும், யாரும் அந்த ஊழியத்தை செஞ்சாலும் அர்ப்பணிப்போட செய்யறாங்க பாருங்க. அவங்களுக்கு பாஸ்டர் என்ன, அவங்க போகும்போது 5000 கொடுத்துதான் அனுப்புவாரு இல்லையா? நம்ம பாஸ்டர் டீ வாங்கிட்டு வாமா, காசு தான் சொல்ற அந்த மாதிரி வரும்போது அப்படியே டீயை வாங்கிட்டு வந்துருக்கு. சரிங்க பாஸ்டர் சொன்னோம்னா முடிஞ்சு, 2 வடையும் சேர்த்து.
தேவையா? அப்போ சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்போடு செய்கின்ற பொழுது நான் என்ன செய்யணும்? என்னால முடியலன்னாலும் இடைஞ்சல் பராமல் இருக்கணும். ஐயா உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவசரம் பண்ணாத ஒண்ணு. ஆனா இரண்டாவது காட்டிலும் உதவி செய்வது என்பது கர்த்தருடைய பார்வையில மகிமை வெளிப்படுகின்ற இடம். சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்களா? கவனிங்க, சீக்கிரம் வந்து உட்காருங்கப்பா. ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்களா? என்ன செய்யணும்? என்ன உதவி செய்யணும்? ஏன் செய்யணும்? போய் நில்லுங்க. அம்புட்டு பேரும் ஐயோ இப்படி பேர் விட்டாங்க அப்படின்னு இல்லை. எங்க சபையில இருந்து வந்துருவாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை இருக்கா? ஒரு 2 பேர் கூட போய் நின்று வேலையை பாருங்க. 2 பேர் கூட போய் நின்று உதவி செய்யுங்க. ஒரு ஒத்துழைப்பு. இங்கதான் சபைக்குள்ளதான் நான் செய்வேன். வெளியே போனா நீ யாரோ நான் யார். ஆனது நீ வேறு நான் வேற அல்ல, நம் இருவரும் கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவனுக்கு. ஆக சபையில அர்ப்பணிப்போடு யார் பார்க்கறாங்களோ ஆண்டவர் பார்க்க. உங்களுக்கு இப்ப பாஸ்டருக்கு பாராட்டுறாரோ இல்லையோ, இப்படி செய்யறேன், இப்படி வர பார்க்கிறேன், வர சொல்றேன், செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், மாசம் மாசம் பண்றேன். ஒரு பாராட்டு பாஸ்டர் பேரை சொல்லி கூட நன்றி சொல்லல. பாஸ்டர் நன்றி சொல்ல மாட்டாரு, பேரை சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் யாரை நம்பி இருக்காரு? ஆண்டவரே இன்னைக்கு இப்படி பேரை கொடுத்து உதவி செய்ய வச்சுக்கணும், உங்களுக்கு நன்றின்னு அங்க சொல்லிட்டு போயிடுவாரு. ஒருத்தர் கேட்டாரு, என்ன செஞ்சது நானு, ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? இல்லை, இன்னைக்கு நீ செய்யற, நாளைக்கு செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணுமே, அதை யார் அனுப்பணும்? அவர்ல அனுப்பணும். அதனால அவருக்கு நன்றி. தினந்தோறும் அவர்ல என்னை போஷிக்கணும், அதனால அவருக்கு நன்றி. நீ கொஞ்சம் என்ன இது கொஞ்சம் ஏன் இப்படி இருக்குன்னு, ஆமா செய்யறதே நான் ஓசியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நானே இஷ்டப்பட்டு நானே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன், குறை வேற அப்படின்னு சொன்னா நாளைக்கு அடுத்த நாள் செய்ய மாட்டாங்க. தேவன் அப்படி இல்லை, நமக்காக செய்கிறோம். அதனால சபையில உங்களுடைய அர்ப்பணிப்பு, டெடிகேஷன் சொல்லுவாங்க, அர்ப்பணிப்பு, முன் வந்து செய்யறது. நான் செய்யறேன் பாஸ்டர், நான் செய்யறேன், ஆண்டவருக்காக செய்யறேன், எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யறேன், நான் செய்யறேன், நான் எடுத்து வைக்கிறேன். தாழ்மை, பொறுப்பு, அப்புறம் ஒத்துழைப்பு, எல்லாம் சபையில நீங்கள் செய்கின்ற பொழுது எந்த சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கிறதோ அந்த சபையை தேவன் மகிமைப்படுத்தினார். உள்ள நுழையும்போது சொல்லுவாங்க, ஒரு மகிமையின் வேகம் இந்த ஜனத்தை மூடுது அப்படி அவன் சொல்லணும். அவன் வெளியில பார்க்கணும், இவர்கள் ராஜாவின் மகிமையை காண்பார்கள் சொல்லணும். நீங்கள் ராஜாவின் மகிமை பொருந்தின முகத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேரு குடும்பத்துல, பணித்தளத்துல, இந்த சபையில உங்களை அர்ப்பணிப்போடு செய்ய, உண்மையுத்தமாய் செய்ய, பரிசுத்தமாய் செய்ய, தேவனுடைய ராஜா, தேவனுடைய மகிமையை நம் மூலமாய் வெளிப்படுவதற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? 7 மணி நேரங்க அல்லது முழங்கால் படி போட்டு கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரங்க. உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நமக்கு ஒரு தியான வசனத்தை கொடுத்த தேவன் ஒவ்வொரு வாரத்திலும் நாம் எப்படிப்பட்ட அதிசயங்களை காண்பவர்களாக இருக்கிறோம், நம்மை காண பண்ணுவார் என்று நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய மகிமையை நாம் காணும்படிக்கு, அவருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்பட்டு, தேவனுடைய மகிமை எல்லோரும் நம் மூலமாய் காணும்படி கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். செய்திகள் எல்லாம் யூடியூப் சேனல் ஜீவா மோசஸ் அஃபிஷியல் அப்படின்ற யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களை பார்க்க சொல்லுங்க, பார்த்து அதை போட்டு கேட்க சொல்லுங்க. கேட்டு அவங்க அதன்படி அதை ஆசீர்வாதத்தை சிறந்திருக்க சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.